தமிழ் சினிமாவில் ஒரு படம் அறிவிப்பு ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சு ரிலீஸ் ஆகாத படங்களை பார்க்கலாமா? நிறைய படங்க ஃபுல்லாக ரெடி ஆகியுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. எதனால ரிலீஸ் ஆகலை, என்னென்ன படங்கன்னுங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்க்கலாம். வீரதீர சூரன் என்னது இந்த படமானு ஷாக்காகாதீங்க. நான் சொல்கிறது 2015 விஷ்ணு விஷால் ஹீரோவை நடித்த படம். இந்த படத்தோட கதை சுசீந்திரனோடது. 20 நாள் ஷூட்டிங் போன அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. இன்னமும் 30 நாள் ஷூட்டிங் போயிருந்தா இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே முடிஞ்சிருக்கும். ஆனால் என்னாச்சுன்னு தான் தெரியல. படம் அப்படியே கிடக்கு இப்போ வரைக்கும். கர்ஜனை த்ரிஷா லீடிங் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் இது. 2015 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன த்ரில்லர் படமான NH10 அதோட அஃபீஷியல் தமிழ் ரீமேக் படம் தான் இது. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் படம். த்ரிஷாக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் 2019 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி எந்த விதமான செய்தியுமே வரல. நரகாசுரன் துருவங்கள் 16ங்கிற செமையான படத்தை எடுத்த கார்த்திக் நாராயணோட அடுத்த படம் தான் இது. 2017 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 41 நாளில் படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. 2018 ரிலீஸ்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ட்ரீசர் கூட வந்துருச்சு. அரவிந்த் சாமி ஹீரோவாக நடிக்க பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஆனால் இந்த படம் இப்போ வர ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசருக்கு இருந்த கடன் தான். கடனை திருப்பி தந்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்குது இந்த படம். பிசாசு 2 மிஸ்கினோட பிசாசு படம் நல்லா ஓடுனனால இதே பேரில் பார்ட் 2 பண்ணார். இதில் ஆண்ட்ரியா, விஜய் சேதுபதியெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட்டு நிறைய முறை அனௌன்ஸ் பண்ணியுமே படம் இப்போ வர ரிலீஸ் ஆகலை. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேறொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு 1.50 கோடி தரணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பணத்தை தராமல் இருக்கனால தற்காலிக தடை போட்டிருக்காங்க கோர்ட்டு. அதனால தான் இந்த படம் இப்போ வர ரிலீஸ் ஆகலை. வீரமாதேவி இந்த படத்துக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆர்வமாக இருக்காங்க. காரணம் படத்தோட ஹீரோயின் சன்னி லியோன். இந்த படம் தமிழ், தெலுங்குன்னு 2 மொழியில் தயாராகுது இந்த படம். இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, குறிப்பாக கர்நாடகாவில். என்னென்னா இந்த மாதிரியான ஒரு குயினை பற்றி எடுக்கிற படத்தில் அடல்ட் படத்தை நடிக்கிற சன்னி லியோனை மெயின் லீடாக போடுறது அந்த ராணியவே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த படம் இப்போ வரல. நானா சசிகுமாரும் சரத்குமார் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் இது. 2023 ரிலீஸ் டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வர இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முக்கிய காரணமே இந்த படத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே வாங்குறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கு. வாடில் இந்த படம் ரெடியானது 2016. இப்போ வர இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தோட டைரக்டர் நல்ல ஆக்ஷன் படங்களை எடுக்கிறவர் தான். இந்த படம் நடிக்கும்போது தான் அருண் விஜய் எண்ணெய் எறிந்தால் படத்துலேயும் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ அஜித் என்ன சொன்னார்னா, எண்ணெய் எறிந்தால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாராமா. அதனால ரிலீஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா படத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. 2022 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி நல்ல டேட்டு வரும்னு இப்போ வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. சதுரங்க வேட்டை 2 இந்த படத்தோட ப்ரொடியூசர் மனோபாலா தான். இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முக்கிய காரணமே படத்தோட ஹீரோவான அரவிந்த் சாமிக்கு சம்பளம் பாக்கி வச்சிருக்கிறாரு. எவ்வளவுன்னு கேட்குறீங்களா? சுமார் 1.25 கோடி. அதனால தான் அரவிந்த் சாமி டப்பிங் பேச வரமாட்டேங்கிறாரு. மிமிக்ரி பண்ணியாச்சு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சாங்க, ஆனால் பண்ணலை. இனி இந்த படம் ரிலீஸ் ஆகுமானும் தெரியல. பார்த்தி இந்த படம் எடுத்தது ஃபிஜி தீவில். அங்கே படம் எடுத்தால் 47% சலுகை தருவோன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் கோவிட் வந்தனால அந்த தீவுக்கு மக்கள் வர தடை. அதுக்கப்புறமா அங்கே நடந்த அரசியல் மாற்றம், இது எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கான அந்த சலுகை கிடைக்கல. ஆனால் அந்த சலுகை கிடைக்கிறதுக்காக அந்த ப்ரொடியூசர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆனால் அந்த சலுகை கிடைக்காதுங்கிறங்காட்டி அவர் இப்போ வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே டைமில் நிறையா OTT கேட்டாங்களாமா. ஆனால் வெங்கட் பிரபு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராமா, படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன், உங்களுக்கெல்லாம் தரமாட்டேன்னு. பார்டர் இதுவும் அருண் விஜய் படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்து மேலே எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் படத்தோட ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி கொரில்லாங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணார். அந்த படம் சரியாக போகாததுனால படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நிறைய நஷ்டம். அதனால நஷ்ட ஈடு கேட்க அதில் ப்ரொடியூசர் டிலே பண்ணியிருக்கிறாரு. அதனால பார்டர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. காசை போட்டு படம் எடுக்கிறதெல்லாம் முக்கிய விஷயமே இல்லை, ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முக்கியம் போல். எவ்வளவு நஷ்டம் படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.